சுபஹான மௌலிதில் குழப்பவாதிகள் ஆட்சேபிக்கின்ற ஒரு வரி, யா கரீமல் வாலிதைனி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் சங்கையானவர்கள் என்ற ஒரு வரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஷிர்கில் இருந்தார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற வாதம் அது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் பரிசுத்தமான மார்க்கத்தில் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதிலே ஒன்று, இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹ் ஹஸாயிஸுல் குப்ரால முதலாவது பாகம் 135வது பக்கத்துல சொல்லுவாங்க, ஆமினா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துடைய வேளையில் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 5 வயது. அவர்கள் சக்கராத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா படித்த கவிதையின் சில வரிகள் சொல்வார்கள், ஃபஅன்த மப்ஊஸுன் இலல் அனாம், அருமை மகனே, நீங்கள் மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, மின் இந்தி தில் ஜலாலி வல் இக்ராம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலிருந்தும், துபஅஸு ஃபில் ஹில்லி வ ஃபில் ஹராம், நீங்கள் ஹரம் பகுதிக்கும் அதற்கு அது அல்லாத பகுதிகளுக்கும் நபியாக அனுப்பப்படுவீர்கள். துபஅஸு பித் தஹ்கீகி வல் இஸ்லாம், சத்தியத்தை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். தீன் அபீக அல் பர்ரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்தமான தீனின் மீது, ஃபல்லாஹு அன்ஹா கானில் அஸ்னாம், அல்லாஹ் உங்களை சிலை வணக்கத்தை விட்டு தடுத்து விட்டான் என்று சொல்வார்கள். சிலை வணக்கம் அவர்களும் செய்ததில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் செய்ததில்லை. அவர்களை அல்லாஹ் தடுத்தான் என்று ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னால், ஆமினா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய இஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்வார்கள், உங்கள் கூட்டத்தார்களோடு நீங்கள் சிலையை வணங்கியதே இல்லை என்று சொல்வார்கள். குல்லு ஹய்யின் மையத்துன், உயிருள்ள அனைத்தும் இறக்கக்கூடியதே, நானும் இறக்கக்கூடியவன். வான மைத்தத்துன் திக்ரி பாக்கின், என்னுடைய புகழ் அது நீங்காமல் எப்போதும் இருக்கும் என்று ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன வரிகள் அல்லாமா அபூ நுஐம் தன்னுடைய தலாயில் நுபுவாவில் சொல்லி காட்டுவார்கள். இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், இப்போதும் ஆமினா சுப்ஹான மௌலித் ஓதப்படும் காலமெல்லாம் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சக்கராத்துடைய வேளையில் அவர்கள் படித்த கவிதை இது. அதற்கு பிறகு வஃபாத்தானார்கள். ஜின்கள் அவர்களுக்கு இரங்கல் பாக்கள் படித்தது என்று அபூ ருஹும் என்ற ஒரு பெண்மணி சொல்லி காட்டுகின்ற கவிதை இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எதையும் சாதாரணமாக பதிவு செய்ய மாட்டார்கள், ஆதாரபூர்வமாக அங்கீகாரமான செய்திகள் மட்டுமே பதிவு செய்வார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான இரண்டு தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள் தான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.